தெனாலிராமன் கதைகள் 185. நிழலும் நிஜமும். விஜயநகர பேரரசில் ஒரு கோடைக்காலம். வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் மற்றும் சில அமைச்சர்களுடன் ஒரு பெரிய தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். தாகமும் களைப்பும் மேலிட அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய இலந்தை மரத்தின் அடியில் அனைவரும் ஒதுங்கினார்கள். அந்த மரம் அடர்த்தியான நிழலை தந்தது. ஆனால் அதன் கிளைகளில் முட்கள் நிறைந்திருந்தன. கனிந்த பழங்கள் ஏதும் இல்லை. இதை கண்ட ஒரு அமைச்சர், மன்னா, இந்த மரம் பார்ப்பதற்கு அசிங்கமாகவும் முட்கள் நிறைந்தும் இருக்கிறது. ஒரு சுவையான பழம் கூட இதில் இல்லை. இவ்வளவு பெரிய இடத்தில் இந்த முள்மரம் எதற்கு? இதை வெட்டிவிட்டு அழகிய பூச்செடிகள் வைக்கலாமே என்றார். மன்னரும் அந்த அமைச்சரின் கருத்தை ஆமோதிப்பது போல தெரிந்தது. இதை கவனித்த தெனாலிராமன், அமைச்சரே, அவசரப்படாதீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு என்றான். சிறிது நேரத்தில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்யத் தொடங்கியது. அனைவரும் நனையாமல் இருக்க அந்த அடர்ந்த இலந்தை மரத்தின் அடியில் இன்னும் நெருக்கமாக ஒதுங்கினார்கள். அந்த மரத்தின் இலைகள் அவ்வளவு நெருக்கமாக இருந்ததால் ஒரு சொட்டு மழை நீர் கூட அவர்கள் மேல் விழவில்லை. ஆனால் அருகில் இருந்த அழகான பூச்செடிகள் அனைத்தும் மழையில் அடித்து செல்லப்பட்டன. மழை நின்றதும் தெனாலிராமன் சொன்னான், மன்னா, சற்று முன் கனித்தராத முள்மரம் என்று ஏளனம் செய்தோமே, அந்த மரம்தான் இப்போது நம் பட்டு ஆடைகள் நனையாமல் நம்மை காத்தது. அழகான செடிகளால் நமக்கு நிழலோ மழையிலிருந்து பாதுகாப்போ கிடைக்கவில்லை. உருவத்தை வைத்து எதையும் எடை போடக்கூடாது. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் விளக்கத்தை பாராட்டி அந்த மரம் வெட்டும் எண்ணத்தை கைவிட்டார். நீதி. வெளித்தோற்றத்தையோ அல்லது உடனடி பயனை கருதியோ எதையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவமான பயன் உண்டு. நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்றதுதான், தம்ப்நெயிலை பார்த்து ஏமாத்திடாதீங்க, தம்ப்நெயிலை பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் யூடியூப்ல ஒரு தனிப்பட்ட சுவை இருக்கும். அந்த சுவையை அனுபவிங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.